Hi, hello friends, welcome to my channel Miss Nadia. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் என் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கேன், எந்த சிட்டியில் படிச்சுட்ருக்கேன், என்ன படிச்சுட்ருக்கேன், எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கேன், இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் என் சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நதியா. நான் வந்து சென்னையிலேருந்து மாஸ்கோக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கோர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். 5th இயர் ஸ்டூடெண்ட். 5th இயர் இன்னும் ஒரு 4 monthஸில் முடிக்க போகிறேன். 6th இயருக்கு வந்து மூவ் ஆக போகிறேன் சீக்கிரமாக. நான் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரிசர்ச் நியூக்ளியர் யூனிவர்சிட்டி மெஃபி மாஸ்கோ கேம்பஸில் படிச்சுட்டு இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து எம்பிபிஎஸ் இன் ரஷ்யா ரிலேட்டட் கொஷின்ஸாகவும் அண்ட் மெஃபி ரிலேட்டட் கொஷின்ஸாகவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் எனக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து கேட்குறது என்னன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி கேட்டதே தான் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வந்து இதை பற்றி வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே நீங்கள் திரும்பி கேட்கறதுனால எனக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து A to Z எல்லா டீட்டெயில்ஸும் கவர் ஆகிற மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து என்ன அப்படின்னு தெரியும். ஒரு அப்ராடில் போயிட்டு படிக்கிறோன்னா அங்கே எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ்லேயும் டப்பிங் இருக்கும். ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் இதுலேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய அதர் ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். பட் திரும்ப திரும்ப வந்து ரொம்ப சில்லியான கொஷின்ஸ் வந்து கேட்காதீங்க. அக்கா அங்கே போனால் எல்லா ஃபோனும் ஒர்க் ஆகுமா, அண்ட் எந்த பென் யூஸ் பண்ண, நோட்ஸ் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி ரொம்ப நார்மலான கொஷின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. அண்ட் ட்ரெஸ் கோட் பற்றி கேட்குறீங்க. ஓகே, ட்ரெஸ் கோட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நார்மலான டவுட் தான். பிகாஸ் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே வந்து வளர்ந்துருப்பாங்க. பட் இங்கே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அவங்களுக்கும் விருப்பம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஓகேயான கொஷின்ஸ் ஓகே. பட் என்ன பென் யூஸ் பண்ணணும், நோட் புக் அங்கே வாங்கிக்கவா இங்கே வாங்கிக்கவா, லேப்டாப் வந்து கண்டிப்பாக தேவையா, இல்லைன்னா எந்த லேப்டாப் வாங்குறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கூட கேட்குறீங்க. ஸோ எந்த லேப்டாப் வேணாலும் வாங்கிக்கலாம், நோட் வந்து இங்கேயே வாங்கிக்கலாம், பென்னும் வந்து இங்கேயே வாங்கிக்கலாம், எந்த பென் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்டு டேப் கூட நிறைய பேர் வந்து எந்த டேப் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து டேப் வேணுமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நோட்டு பென்னு கூட ஓகே தான் நோட்ஸ் எடுக்க. அண்டு லேப்டாப் வேணும்னா கொண்டு வந்துக்கோங்க. எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி தான், டேபும் எந்த டேபாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் ஒர்க் இருக்கும், ரிப்போர்ட் ஒர்க் இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லேப்டாப்பாச்சும் வேணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2மே கண்டிப்பாக வேணுமா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2ம் யூஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நானும் 2ம் வச்சுருக்கோமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. உங்கள் அஃபோர்டபுளுக்கு என்ன வாங்கினா ஓகேவா இருக்குமோ அது வாங்கிக்கோங்க. பட் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க. உங்களுக்கு லேப்டாப்பில் தான் வந்து ரிப்போர்ட் ஒர்க் பிபிடி பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா அது வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டேப் தான் ஓகேவா இருக்கும்னா டேபும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிற மாதிரி கேளுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அண்டு கொஞ்சம் இது வரைக்கும் கேட்காத கொஷின்ஸாக உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு டவுட்ஸ்னால் எப்படி நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய அபவுட் செக்ஷனுக்கு போங்க. அங்கே உங்களுக்கு இன்ஸ்டாவுடைய லிங்க் இருக்கும். என்னையே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும். இந்த 3மே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் எனக்கு கொஷின் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக.
ஸோ இந்த 3 கண்டிஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்குறீங்க, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். பட் எனக்காக வந்து ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, நான் உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என் சப்ஸ்கிரைபராக இருக்கணும், என் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணியிருக்கணும், அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும். ஸோ தட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஒரு வேளை பண்ணலைனாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கொஷின் கேட்கணும்னு தோணுதுன்னா நீங்கள் கேளுங்க. நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கொஷின் மேபி மற்றவங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா அதை நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாகவும் மேக் பண்ணுவேன். ஸோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்ஸ்டாவுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் நதியா. உங்களுக்கு லிங்க் இந்த வீடியோ கீழே கூட அட்டாச் பண்ணுறேன். அண்ட் எம்பிபிஎஸ் இன் ரஷ்யா ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டாவில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வந்து எனக்கு வந்து மோஸ்ட்டாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1 வீக் மாதிரியாச்சும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அதனால் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு மெசேஜ் போடுங்க. ஏன்னா எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ தான் நான் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும், யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் போகிற மாதிரி இருக்கும். தென் ஈவினிங் தான் நான் ஃப்ரீ ஆவேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஒரு நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிட்டு பார்க்குறது தான். ஸோ அப்போ என்னால் ரிப்ளை பண்ண முடிஞ்சால் தான் பண்ண முடியும். நிறைய குவாரிஸ் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவேன். அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் ஏன் வந்து நான் ரொம்ப நாள் யூடியூப்ல இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்க ஸ்கெடியூல். அதனால தான் வந்து நான் வீடியோஸ் வந்து பெருசாக மேக் பண்ணுறது இல்லை. பட் இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்காக ஸ்கெடியூலுக்கு டைம் எல்லாம் வந்து ஒதுக்கியிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் உங்களுக்காக வரும். நீங்கள் வந்து என் சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ நம்ம மெயினான டாபிக் கூட இதுக்கப்புறம் தான் போக போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புதுசாக சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த நிறைய யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர்டர் வைஸாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோடைய A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த ஒரு வீடியோவில் கவர் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ சீரீஸ், இந்த சீரீஸோடைய வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேற ஒரு வீடியோ போயிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நான் எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து சொல்லிடுவேன். ஒரு குட்டி சின்ன டீட்டெயிலிருந்து ஹோல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். வித் யூனிவர்சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், தென் ஹாஸ்பிட்டல்ஸோடைய ஃபோட்டோ, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஏன் வந்து நான் இந்த சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் கேட்கும்போது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். பட் இருந்தாலுமே வந்து கேட்பீங்க. அண்ட் ஆல்சோ வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்பீங்க. அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து மற்ற லாங்குவேஜ்லையும் டப் மாதிரி எடுக்கலான்னு இருக்கேன். தென் திரும்ப திரும்ப என்னால் வந்து அதே இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியல. சில டைம்ஸ் வந்து நான் வீடியோ தமிழில் கூட மேக் பண்ணிவிட்டு நார்த் இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்தாலுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து மறுபடியும் ஃபஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிற அளவுக்கு டைமும் இருக்காது. டீட்டெயிலாக சொல்லவும் மாட்டேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவேன். அது வந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டீட்டெயிலாக சொல்லணுமே அப்படின்னு. பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை. அதனால தான் வந்து இப்போது நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸில் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணுறேன். இந்த சீரீஸ்க்கு நேம் பார்த்தீங்கன்னா A to Z புல்லட் இன்ஃபர்மேஷன். ஓகே, A to Z புல்லட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் மெஃபி மாஸ்கோ யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஆட் பண்ணும்போது A to Z புல்லட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேஷ் என்ன யூனிவர்சிட்டியோ அதை வந்து நான் அட்டாச் பண்ணுவேன். நீங்கள் என் பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியாக எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ரிசர்ச் நியூக்ளியர் யூனிவர்சிட்டி மெஃபி மாஸ்கோ கேம்பஸ் பார்க்க போகிறோம்.
இந்த வீடியோவில் வெறும் மாஸ்கோ கேம்பஸ் மட்டும்தான் கவர் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் வேணும்னா நான் வந்து ஆக்னஸ் கேம்பஸ் கவர் பண்ணுறேன். ஸோ மாஸ்கோ கேம்பஸோடைய A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? மெஃபி யூனிவர்சிட்டி இது. ஸோ வீடியோ நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. மற்ற யூனிவர்சிட்டிஸ் டீட்டெயில்ஸ் தான் மெஃபி யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். நான் வந்து என்னுடைய ஆர்டரில் தான் இந்த சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன்னு கிடையாது. என்னுடைய சாய்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் தான் வச்சு நான் இந்த சீரீஸ் போடுவேன் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து உடனே இந்த யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு இதே மாதிரி A to Z இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கமெண்ட் செக்ஷனில் இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ எது மேக்ஸிமம் இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியை பற்றி நான் ஒரு 1 வீக்குள்ளே அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 1 வீக்காச்சும் டைம் வேணும். பிகாஸ் நான் வந்து ஒரு A to Z இன்ஃபர்மேஷன் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக வந்து வீடியோ மேக் பண்ணணும். ஏதோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எந்த யூனிவர்சிட்டி பற்றி அதிகமாக கேட்குறீங்களோ அதை தான் நானும் மேக் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லா யூனிவர்சிட்டிஸ் பற்றியும் உங்களுக்கு வீடியோ வரும். ஆனால் பொறுமையாக வரும். உங்களுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் வீடியோஸ் இதை பற்றி தான் கேட்கணும்னு தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸு, அந்த டவுட் வந்து கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். உங்களுக்கும் நான் கிளியர் பண்ண மாதிரியும் இருக்கும். உங்களுடைய ஃப்யூச்சர் டாக்டர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நானும் வீடியோ மேக் பண்ணுவேன் அந்த டாபிக் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எந்த யூனிவர்சிட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஃபி மாஸ்கோ கேம்பஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இது மாஸ்கோவில் இருக்குது. நான் இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா ப்ராப்பரான மாஸ்கோ சிட்டியா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இப்போ நம்ம சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் மெயின் பிளேஸாகவும் இருக்கும். அண்டு பார்டர்ஸும் வந்து சென்னையாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாஸ்கோலையும் வந்து மாஸ்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஓரமாக ரொம்ப தூரமாக இருப்பீங்களா, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பீங்க. ஸோ மெஃபி யூனிவர்சிட்டி ப்ராப்பரான மாஸ்கோவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு, நாட் இன் மாஸ்கோ ரீஜியன். இங்கே வந்து மாஸ்கோன்னு தான் சொல்லுவோம், அது ப்ராப்பரான சிட்டி. மாஸ்கோ ரீஜியன் தான் வந்து ஊர் சைட் மாதிரி, அது தனி. ஸோ ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக இருக்கும். மாஸ்கோவில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். பஸ்ஸுக்கும் சரி, மெட்ரோக்கும் சரி, ட்ரெயினுக்கும் சரி, ட்ராமுக்கும் சரி, எல்லாமே வந்து ப்ராப்பர் டைமாக ஸ்கெடியூல்டாக பக்காவாக வரும். இப்போ என் ஹாஸ்டல்லேருந்து மெட்ரோவுக்கு போகிறதுக்கும் வந்து பஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி 7 minutes இன்டர்வலில் உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கும். அண்டு ஹாஸ்டல்லேருந்து நீங்கள் யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னாலும் 7 minutesக்கு ஒரு பஸ்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து ஹாஸ்டல்லேருந்து இதுக்கு போகிறதுக்கு, யூனிவர்சிட்டி போகிறதுக்கு பஸ்ஸே போகலாம். இல்லைனா இட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த டீட்டெயில்ஸ் தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் மெட்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் 1 minute உங்களுக்கு 1 minute இன்டர்வலில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மெட்ரோ வரும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் மாஸ்கோன்னு சொல்லிட்டு. அதில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து கிடைக்கும். எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்க, எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதில் இல்லாத கொஷின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க்கும் நான் வந்து இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் போயிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் மாஸ்கோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது சேஃப்டி பொறுத்த வரைக்கும் மாஸ்கோவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்டு மெயினான பிளேஸில் தான் போலீஸ் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், டிஸ்டன்ஸ். மாஸ்கோ சென்டர்லேருந்து நம்ம மாஸ்கோ யூனிவர்சிட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ மாஸ்கோ சென்டருக்கும் நம்மளுடைய மெஃபி கேம்பஸ்க்கும் ஒரு 12 kilometers இருக்கும். நீங்கள் மெட்ரோவில் போகிறீங்கன்னா ஒரு 5 stops. ஓகேவா? மெட்ரோவில் நம்ம இடத்துலேருந்து மாஸ்கோ சென்டர் போகணுன்னா ஒரு 5 stop.
கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு மெயினான ஏரியால தான் உங்களுக்கு வந்து இருக்கு. அண்ட் மெயின் ரோட்டுல தான் இருக்கு. ஒரே ஹைவேல தான் இருக்கு. ரொம்ப உள்ளேயும் கிடையாது. ஓகே. இப்போ சேஃப்டி பத்தி போலாம். சேஃப்டி மாஸ்கோல வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்கு வந்து குறையே கிடையாது. ஸோ போலீஸ் எல்லாம் எப்பவும் இருப்பாங்க. ஹாஸ்டல்லயும் செக்யூரிட்டியோடைய இதுவெல்லாம் இருக்கு. 24 ஹவர்ஸ் கேமரா செக்யூரிட்டியும் இருக்கு. தென் வேற என்னன்னா, நீங்க எந்த டைம்க்கு வேணாலும் வெளிய போகலாம். உங்களுக்கு நீங்க பயமே இல்லாம வெளிய போகலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அது நைட்டு 1 மணி, 2 மணி, 3 மணியா இருந்தா கூட ஓகே. ஸோ தைரியமா போயிட்டு வர அளவுக்கு இங்க சேஃப்டி இருக்கு. ஓகேவா? அதுக்காக நீங்க போங்கன்னு எல்லாம் சொல்லல. பக்காவா சேஃப்டியா இருக்கு. நீங்க எந்த டைம்க்கு வேணாலும் போகலாம், வரலாம்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நீங்க தைரியமா இருக்கலாம். கேர்ள்ஸா இருந்தாலும் சரி. முக்கியமா கேர்ள்ஸ்னா வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் இது. கேர்ள்ஸோடைய பேரண்ட்ஸும் சரி, கேர்ள்ஸ்க்கு அங்க சேஃப்டி இருக்கா அப்படின்னு. நானே சொல்றேன். நைட்டு நானே ஒரு 12:30, 1க்கு வந்தா கூட தைரியமா வரலாம். தனியா கூட போயிட்டு வர அளவுக்கு சேஃப்டி இருக்கு. ஸோ அத பத்தி நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. இப்போ கிளைமேட் பத்தி வரலாம். இங்க மாஸ்கோல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்ற இன்ஃபர்மேஷன் உண்மதான். கண்டிப்பா ரொம்ப குளிர் எடுக்கும். அதுவும் டிசம்பர் அண்ட் ஜான்வரி மந்த் ரொம்ப பீக்கா இருக்கும். நீங்க ப்ராப்பரா வார்மா ட்ரெஸ் பண்ணலன்னா, உங்களால கண்டிப்பா தாங்க முடியாது. அண்ட் சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ரிவ்யூஸ். ஓகேவா? அதுக்கு பட் அவங்களும் தான் வந்து இங்க படிக்கிறாங்க. அவங்களால சுத்தமா முடியாதுன்னும் இல்ல. அதுக்கேத்த மாரி அவங்களும் வந்து ப்ராப்பரா வந்து இருக்காங்க. படிக்கலாம். அவங்களால வந்து கண்டிப்பா முடியும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது. அந்த 2 மந்த்ஸ் மட்டும் தான் வந்து ரொம்ப பீக்கா இருக்கும். இந்த அக்டோபர், நவம்பர் இதெல்லாம் வந்து ஓகே. கொஞ்சம் ஒழுங்கா கவர் பண்ணிட்டு போனா, ப்ராப்பரா போயிட்டு வந்துடலாம். அண்ட் ஜானுக்கு அப்புறம் பிப்ரவரி, மார்ச்சும் ஓகே. ஓரளவுக்கு நல்லா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டா போயிட்டு வந்துடலாம் வெளிய. ஆனா இந்த டிசம்பர் மந்த்தும், ஜான்வரி மந்த்தும் தான் என்ன ப்ராப்பரா நம்ம வந்து இங்க ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தாலும், கையு, காது, ஃபேஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃப்ரீஸ் ஆகும். அதுக்கு ஏத்த மாரி நீங்க ப்ராப்பரா ரொம்ப ஹை குவாலிட்டியான கிளவுஸ், ஃபேஸ்க்கு வேணும்னா மாஸ்க்கு, ப்ராப்பரான ஹை குவாலிட்டி கேப், வின்டர் கேப் எல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, வின்டர் சாக்ஸ் மாரி போடணும். நார்மலான சாக்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆ ஃபீலிங்ஸே தெரியாத மாரி காலெல்லாம் மரத்து போயிடும். இந்த மாரியா தான் இருக்கு. அந்த 2 மாசம் வரைக்கும் தான் அப்படியே. மிச்ச டைம் எல்லாம் நார்மல் அண்ட் பக்காவா இருக்கும் இந்த சம்மர் டைம். சம்மர் டைம்ல தான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ப ஊர் மாரி ரொம்ப காயாத, பட் நார்மலான சம்மரா ஜாலியா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். சம்மர் டைம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பெரிய டே டைம் மாரி இருக்கும். இங்க நல்ல சம்மர் டைம் அப்போ ஒரு 2க்கே விடிய ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் நைட்டு வந்து ஒரு 11 வரைக்கும் கூட உங்களுக்கு லைட்டா ஒரு அந்த 6 மணி ஃபீல் மாரி வரைக்கும் இருக்கும். 6 மணி, 7 மணி ஃபீலிங்கா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸும் வந்து நைட் டைம்ல வந்து பார்பிக்யூ பண்ண போறது, இந்த மாரி நெறைய ஃபன்னெல்லாம் இருக்கும். ஸோ இந்த வின்டர வந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும்? எந்த மாரி ட்ரெஸ் பண்ணணும்? என்னலாம் தேவை? அ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வீடியோ நான் தனியா வந்து மேக் பண்றேன் கண்டிப்பா. அடுத்த கொஸ்டின். மெஃபி யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா? இல்லன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியான்னு கேட்குறீங்க. ஸோ மெஃபி வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா பப்ளிக் யூனிவர்சிட்டி. பப்ளிக் யூனிவர்சிட்டினா இட்ஸ் எ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. கம்ப்ளீட்டா வந்து கவர்மெண்ட் தான் வந்து அந்த யூனிவர்சிட்டிய மேனேஜ் பண்றாங்க. ஸோ நீங்க தைரியமா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மெஃபி யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, என்எம்சியால அப்ரூவ்ட் ஆயிருக்கு. அண்ட் WHO-ஆலயும் அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ என்எம்சி என்ன ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அது நம்ம மெஃபி யூனிவர்சிட்டி கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றாங்க. ஸோ அ அத நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. ஸோ என்எம்சி ரூல் பத்தி நான் தனியா ஒரு வேற வீடியோ பழைய சேனல்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப இந்த சேனல்லயும் வந்து போடுறேன். ஸோ சிம்பிளா இப்போதைக்கு சொல்றேன். என்எம்சி ரூல் படி பார்த்தீங்கன்னா,
எந்த மெடிக்கல் காலேஜ் போகிறதா இருந்தாலும் அப்ராடில் நீங்கள் 54 மந்த்ஸ் வந்து அங்கே படிச்சுட்டு வர மாதிரி இருக்கணும். தென் அது இல்லாமல் நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் படிக்கணும். கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும். இந்த 3 மந்த்ஸ் வந்து ரஷ்யன், 3 மந்த்ஸ் வந்து இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் உங்கள் யூனிவர்சிட்டியில் 1 இயர் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் நடந்தே ஆகணும். அதுவும் வந்து இருக்கான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு என்எம்சி ரூல். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மெஃபி மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து மெஃபி யூனிவர்சிட்டியோடைய கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுப்போம். ஓகேவா, வாங்க. ஸோ மெஃபி யூனிவர்சிட்டி நான் முன்ன சொன்ன மாதிரி 75 இயர்ஸ் ஓல்ட், பக்காவாக மாஸ்கோவில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் என்ன ரேங்கிங்கு அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாருக்குமே வந்து அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் இருக்கும். ஸோ ரேங்கிங் ஆஃப் யூனிவர்சிட்டியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அண்ட் ஆல்சோ ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா ஷார்ட்டாக மெஃபி எங்கே இருக்குது, மெஃபி ஹாஸ்டல் எங்கே இருக்குது, தென் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அதோட சேர்த்து மெஃபியோடைய ரேங்கிங்கும் அண்ட் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நான் இருக்கிற ஹாஸ்டல் வந்து இது. ஓகேவா, இந்த அப்ஷிஷிட்டியே அப்படின்னு போட்டிருக்குதா, இதுதான் வந்து ஹாஸ்டல். இங்கே தான் நான் இருக்கேன். அண்ட் மெஃபிக்கு வந்து இன்னும் நிறைய ஹாஸ்டல்ஸும் இருக்குது. இங்கே இருக்குது, தென் இது இருக்குது, இங்கே இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய ஹாஸ்டல்ஸும் இருக்குது. இங்கேருந்து நம்ம மெஃபி யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகாக 1 கிலோமீட்டர் இங்கே ஹாஸ்டல். இங்கேருந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெஃபி கேம்பஸ். இது மெஃபியோடைய மெயின் பில்டிங். இது கம்ப்ளீட்டாக மெஃபியோடைய மெயின் பில்டிங்கான இடம். ஆனால் இது வந்து இந்த நியூக்ளியர் இன்ஜினியரிங், பயோஃபிசிக்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பில்டிங். இங்கே வந்து நம்ம படிக்க மாட்டோம். ஸோ நம்ம படிக்க போகிற மெடிக்கல் கேம்பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஃபி மெயின் பில்டிங்லேருந்து பஸ்ஸில் 2 ஸ்டாப். ஸோ 2 ஸ்டாப்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இங்கே தான் இருக்குது. இந்த பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பில்டிங். அண்ட் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. தென் அடுத்த 3 இயர்ஸ் வந்து மோஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் படிப்பாங்க. இங்கேருந்து நம்ம ஹாஸ்டல் வந்து இங்கே இருக்கு. ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து கிட்ட தான். கிட்டத்தட்ட நம்மளுடைய மெஃபி மெயின் பில்டிங்க்கு 1.2 அண்ட் மெஃபியோடைய மெடிக்கல் பில்டிங்க்கு கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர்ஸ் மாதிரி வரும். நீங்கள் பஸ்ஸுலையும் போகலாம், நடந்தும் போகிற அளவுக்கு இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஸ்ஸில் தான் போவாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து சோஷியல் கார்டு இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் ப்ராப்பராக ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க. சோஷியல் கார்டு என்ன அதை பற்றி நான் தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். அதோடைய லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அடுத்தது இப்போது மெஃபியோடைய மெடிக்கல் பில்டிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஹைவே. இதுதான் வந்து மெஃபியோடைய மெயின் பில்டிங்கும் கூட. நான் கண்டிப்பாக வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். மெஃபியோடைய மெயின் பில்டிங் வீடியோ அண்ட் மெஃபியோடைய மெடிக்கல் காலேஜோடைய வீடியோ எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹாஸ்டல்லேருந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹாஸ்டல்லேருந்து பஸ் ஸ்டாப், இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அண்டு இந்த பக்கமும் 2 இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே கிட்ட கிட்ட இருக்குது. ஓகேவா. அண்டு இது இல்லாமல் உங்களுக்கு க்ராசரி ஷாப்ஸும் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இதே இடத்துல உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், ஸ்டேட் பேங்க் இருக்கும். அண்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கன்னா இங்கே வர மாதிரி ஒரு வேர் ஹவுஸும் இருக்குது, புலாவ் சென்டர் இருக்குது,
தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியாத்ருஷ்கான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட். தென் கேஎஃப்சியை வந்து இங்கே ராஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கேஎஃப்சியும் இருக்கு. டாமினோஸும் வந்து இதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் வந்து பாலிகிளினிக், மெஃபியோடைய பாலிகிளினிக். அங்கே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக்கப்புக்கு போவாங்க. தென் இங்கேயும் வந்து நம்ம ஹாஸ்டல்லேருந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கும் அண்ட் நிறைய சலூன்ஸ் அது இதுன்னு உள்ளேயும் இருக்கும். அப்புறம் நம்ம ஹாஸ்டல்லேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து மூவ் ஆனீங்கன்னா அஷான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கும். தென் ஹாஸ்டல்லேருந்து ஒரு 900 மீட்டரில் உங்களுக்கு ஒரு பெரிய மாலும் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இந்த மாலுக்கு வந்து தான் சாப்பிட்றது, க்ராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் வந்து நாங்கள் டாமுக்கு இங்கே வந்துடுவோம். தென் மெட்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்குது, மாலுக்கு முன்னாடியே தான் வந்து மெட்ரோவும் இருக்குது. ஆப்போசிட்டும் வந்து மெட்ரோ தான், நம்ம மெட்ரோவே. அண்ட் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்க் இருக்குது, 2 சைடும் ரொம்ப பெரிய பார்க்கு. அண்ட் பார்க்குக்கு இந்த சைடு தான் வந்து மெஃபி பில்டிங்கோடைய மெயின் கேம்பஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்கி மார்க்கெட் இருக்குது, ஃபிக்ஸ் ப்ரைஸ் அந்த மாதிரி ஷாப்பிங் இதுவே தான் இந்த பக்கமும் இருக்கும். தென் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இங்கே தான் கூட மால் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த குட்டி கிளிப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்க்கலாம் ரேங்கிங். ஓகே, மெஃபியோடைய ஓவரால் ரேங்கிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ மெஃபியோடைய QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 497 அண்ட் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 269. அண்ட் அது இல்லாமல் ரவுண்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் சொல்லிட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சி மூலிமா கொடுத்த ரேங்கிங்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ September 26, 2024 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஃபி யூனிவர்சிட்டி டாப் 5 பிளேஸ்க்குள்ளே வந்திருக்கு பெஸ்ட் யூனிவர்சிட்டியாக, அதுவும் வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது. தென் எந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் தி வேர்ல்ட் இன் நியூக்ளியர் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜின்னு பேசிஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி வந்து நேச்சுரல் சயின்ஸ்க்கும் தென் டெக்னாலஜி சயின்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி இன் ரஷ்யா. ஓகேவா? ஸோ வேர்ல்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சயின்ஸ்க்கு 39th பிளேஸும் அண்ட் 56th பிளேஸ் ஃபார் டெக்னிக்கல் சயின்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேசிஸ்லேயும் வந்து நம்ம யூனிவர்சிட்டி கொஞ்சம் நல்ல ரேங்கிங்கில் இருக்குது. லைஃப் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் கூட. ஸோ இன்னுமே வந்து ரேங்கிங் வந்து நிறைய டிவிஷனுக்காக செப்பரேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சைட்டுக்கு போய் பார்த்தாலே தெரியும். அக்கார்டிங் டு US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் ஃபிசிக்ஸ் டாப் 40, ஆப்டிக்ஸ் வந்து டாப் 150, ஃபிசிக்ஸ் சயின்ஸில் டாப் 175. தென் அக்கார்டிங் டு NTU ரேங்கிங் ஸ்பேஸ் சயின்ஸில் டாப் 250, கம்ப்யூட்டர் சயின்ஸில் டாப் 300. ஸோ இன்னும் நிறைய. தென் ஃபுல்லாகவே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நீங்களும் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் பொறுமையாக ஸ்வைப் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ அக்கார்டிங் டு ரஷ்யன் டுடே அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்கிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் இன்ஜினியரிங்க்கும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் வந்து இதுவும் நம்பர் 1 யூனிவர்சிட்டி மாதிரி போட்டிருக்காங்க. தென் ஃபார் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் ரேங்கிங் வந்து 2 அண்ட் சூப்பர் ஜாப் கிராஜுவேட் சேலரிஸ் இன் IT. ஸோ இங்கேருந்து போயிட்டு ஜாப் கிடச்சி
அவங்களுடைய சேலரிஸோடைய பேசிஸ்லையும் ரேங்கிங் வந்து டாப் 3 இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு நீங்களும் வந்து ரேங்கிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். தென் இதுவும் அதே தான், ரேங்கிங் தான். ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் NRNU MEFI took 5th place among the best universities in the world in nuclear education and technology. ஸோ வேர்ல்டுலேயே வந்து டாப் 5குள்ளே மூவ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ, சைனா, யூஎஸ்ஏ, தென் நம்ம யூனிவர்சிட்டி, நேஷ்னல் ரிசர்ச் நியூக்ளியர் யூனிவர்சிட்டி MEFI, மாஸ்கோ கேம்பஸ். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MEFIயில் நோபல் ப்ரைஸ் வாங்கின மெம்பர்ஸ். ஸோ 6 பேர் வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அது 3 பேர் வந்து படிக்கும்போதே வாங்கினவங்க. படித்தவங்க, ஒர்க் பண்ணவங்கன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சைட்டில் போயிட்டு ஒன்ஸ் பார்க்கலாம். இன்னும் வேறு சைட்டில் கூட நிறைய கிடைக்கும். அண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கோவிட் டைமில் MEFI யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து நம்ம கோவிட் வேக்சின்காக கண்டுபிடிச்ச ஒரு இதுவும் வந்து பெருசாக வந்து பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல தான் MEFI வந்து ரொம்ப பாப்புலரான யூனிவர்சிட்டி. நான் ஓகே, இதை பற்றி அப்புறமா வரும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஓவரால் ரேங்கிங் ஆஃப் MEFI பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசனுக்கு மட்டும் நம்ம MEFI யூனிவர்சிட்டி என்ன ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் கவர்மெண்ட். இது உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன ரேங்கிங்னு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாலிங் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கேர். ஸோ மற்ற யூனிவர்சிட்டிஸும் இது உங்களுக்கு கவர் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு ரேங்கிங் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இதை வச்சு பாருங்கள். அண்ட் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஃபாலிங் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் கேட்டகரியில் நம்ம MEFI யூனிவர்சிட்டி 9th பிளேஸ் ஆக்குப்பை ஆகுது. ஓகேவா? ஓகே ஓகே கைஸ், ஸோ இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொன்ன டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, MEFIயோடைய லொக்கேஷன்ஸ் காமிச்சிட்டேன், தென் சேஃப்டி பற்றி சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி சொல்லியிருக்கேன், கிளைமேட் எப்படின்னு சொல்லிட்டேன், கவர்மெண்ட்டாக பப்ளிக்கான்னு சொல்லியிருக்கேன், ரேங்கிங் ஆஃப் யூனிவர்சிட்டி பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டவுட் இருக்கும், ரொம்ப பாப்புலரான யூனிவர்சிட்டின்னு சொல்கிறீங்க, ரஷ்யாவில் நிறைய நம்பர் 1ன்னு இருக்குது, பட் மெடிக்கலுக்கு மட்டும் ஏன் வந்து 9th பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஏன் வந்து ஃபஸ்ட்டு இது செகண்ட் இதுன்னு இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி MEFI மாஸ்கோ கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை வந்து ரொம்ப லேட்டாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் தான் வந்து MEFIக்கு ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ 2020 தான் நாங்கள் இன்டேக் எடுத்தோம். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்சே வந்து மாஸ்கோ கேம்பஸ்க்கு ஓப்பன் பண்ணாங்க. பட் ஆப்னர்ஸ்க்கு எங்களுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆப்னர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. மாஸ்கோ கேம்பஸ்க்கு நாங்கள் தான் முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆகணும். ஸோ எங்களுக்கு இன்னும் வந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் முடித்தா தான் இன்னும் வந்து காலேஜோடைய ரெப்புடேஷனை தான் இன்னும் ஹையர் ஆகும். அதனால தான் இப்போதைக்கு ரேங்கிங் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நம்புகிறோம். ஓகே, ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஷார்ட்டாக நம்ம MEFI மெயின் கேம்பஸ் டூர் போகும். அதுக்கப்புறமா MEFIயோடைய மெடிக்கல் காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகும். ஃபஸ்ட்டு MEFI மெயின் கேம்பஸ் பற்றி சொல்கிறேன். MEFI மெயின் கேம்பஸில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. ஸோ அங்கே போக வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இருக்காது. எப்பயாச்சும் தான் வந்து ஈவெண்ட் நடக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்டூடெண்ட் டேன்னு சொல்லலாம், நாட் ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்டூடெண்ட் டே நடக்கும். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம். அண்ட் நிறைய குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் நடக்கும், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்ட் நடக்கும். இந்த மாதிரி டைம் தான் MEFI மெயின் கேம்பஸ்க்குள்ளே போகலாம். ஸோ MEFI மெயின் கேம்பஸோடைய வியூவும் ப்ளஸ்
குட்டி குட்டி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸோடைய கிளிப்ஸும் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து மெஃபியோடைய மெடிக்கல் கேம்பஸ்க்குள்ளே போகிறேன். ஓகே. அண்ட் இதுதான் மெஃபி மெடிக்கல் பில்டிங்கோடைய என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுடைய ப்ரொபஸ்க்குன்னு ஒன்று இருக்கும், என்ட்ரி பாஸ். அது வந்து நீங்கள் டாம்க்கும் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் ஆல்சோ உங்களுடைய யூனிவர்சிட்டிக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படி டேப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே போகலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்கும், உங்களுடைய ஜர்க்கின் கோட்டை எல்லாமே வைக்கிறதுக்கு. அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். அண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டோம், பயோமெடிசன் பயோ ஃபிசிக்ஸ் அவங்க இருப்பாங்க. அண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மோஸ்ட்டாக நடக்கும். அண்ட் இந்த பிளேஸில் நீங்கள் உங்களுடைய கோட்டை தான் கொடுத்துட்டு போகணும். ஓகே, எங்கள் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 5 ஃப்ளோர்ஸ் இருக்கா. அண்டு 4 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் இந்த ரூம்ஸ் மாதிரியே தான் இருக்கும், கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி. செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து ரிலாக்ஸிங் ஏரியா. தென் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோரில் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். அண்ட் 5th ஃப்ளோர் வந்து ஆடிட்டோரியம் இருக்கும். அண்டு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு ரிசர்ச் ஏரியாவும் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். அண்ட் ஈச் ஃப்ளோரில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்ரேட் ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்கும். ஸோ இது 3rd ஃப்ளோர். இங்கே ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்கான ரூம்ஸாக இருக்கும். அண்ட் இது 4th ஃப்ளோர். இதுவும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்கான ரூமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் இந்த ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 செமினார் ரூம் அண்டு சில லெக்சர் ரூம், ப்ராக்டிக்கல் ரூம்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். அண்டு சில சப்ஜெக்ட்டுக்கு ரிப்பீட்டான ரூம்லேயே வந்து கிளாஸஸ் நடக்கும். மிச்ச கிளினிக்கல் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த 2 ஃப்ளோர்லேயும் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 4th இயர், 5th இயர், 6th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கிளாஸ் அவங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேராக சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும், அதுவும் சில நாளைக்குன்னு கூட சொல்லலாம், அப்போது மட்டும் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் கிளாஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி போகும்.
ஸோ இது இல்லாமல் நர்சிங்க்கு ட்ரைனிங்கும் நடக்கும் ஃபஸ்ட் இயரில் ஒரு 1 மந்த்து இல்லை ஒரு 20 days அந்த மாதிரி. அண்ட் எக்ஸ்ட்ரா டிசிப்ளின்ஸும் நடக்கும். அது என்னென்ன சப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா டிசிப்ளின் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசர்ச் ஒர்க் ஏரியாலையும் ரேட்டோட ஒர்க் பண்ண விடுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேம்பஸோடைய கிளிப்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான். ஸோ நான் நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட இப்போ இல்லை. பட் ஃப்யூச்சரில் எனக்கு கிடச்சிருச்சுன்னா, இல்லைனா நானே ஃப்யூச்சரில் மறுபடியும் எடுத்தேன்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் கிறிஸ்மஸ் டைமுக்கான ஒரு செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ண விஷயங்கள். இது எல்லாமே கூட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் செலிப்ரேஷன்ஸ் தான். கல்ச்சுரல் ஃபெஸ்ட், ஃப்ரெஷர்ஸ் டே, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து 5th floor ஆடிட்டோரியமில் நடக்கும். ஸோ இப்போ மெஃபி மெயின் பில்டிங்க்கு வருவோம். இதுதான் நம்மளுடைய மெஃபி மெயின் பில்டிங் கேம்பஸ். ஸோ மெஃபியில் நடந்த எல்லா கல்ச்சுரல்ஸோடைய பிக்ஸும் நான் வந்து முடிஞ்சால் வீடியோவுக்கு கடைசியில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எல்லாமே என்கிட்ட வேர்ட்டிக்கலாக இருக்குது, ஹரிசாண்டலாக எந்த வீடியோஸ் எந்த பிக்ஸும் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை முடியலைன்னா நான் வந்து வேற ஒரு ரீலோ ஷார்ட்ஸ்லையும் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்களா? இது நான் வந்து ஒரு மார்னிங் ஒரு 10 AM மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். 10 AMக்கு ஸ்டார்ட் பண்ணி ஓகே லன்ச் பிரேக்கு, குக்கிங் டைம் இதெல்லாம் போயிட்டு கூட நான் ஒரு 5:30க்கு முடிச்சிருக்கேன். ஸோ இந்த 5:30க்குள்ளே நான் இந்த வீடியோஸும் மேக் பண்ணிவிட்டு, எடிட்டிங் ஒர்க்கும் பண்ணிவிட்டு, கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஒர்க்கும் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டேவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் கேட்குறதெல்லாம் என்னென்னா, ஒரு சப்போர்ட். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா என்னுடைய எஃபர்ட்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னும் தோணும். ஸோ அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரூமுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸ் ரூமுக்கு? தென் மொத்தமாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலாக மெஃபி மெடிக்கல் கேம்பஸ்க்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 100 கிட்ட இருப்பாங்க. அந்த 100ல் எந்த ரீஜியல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் சவுத் சைட் ஆஃப் இந்தியா அதிகம். முக்கியமாக தமிழ் பசங்க அதிகமாக இருப்பாங்க. அது தவிர வேறு என்ன ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, மலையாளிஸ் இருப்பாங்க. கேரளாலேருந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. செகண்ட் மெஜாரிட்டி அவங்க தான். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸா. ஸோ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து தான் நார்த் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் வரவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் தான் ஃபஸ்ட்டு பேட்சாக நாங்கள் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஆளுங்க தான் வந்திருந்தோம். தென் அடுத்த கொஷின் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்களா? ஒரு கிளாஸ் ரூமுக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குரூப் வைஸாக பிரிச்சுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் 12 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். மினிமம் வந்து ஒரு 7, மேக்ஸிமம் ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் ரூமுக்கு மாதிரி இருக்கும். ஆனால் சில நான் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல, குட்டி குட்டி சப்ஜெக்ட்ஸ், அதுக்கு மொத்த குரூப்பும் சேர்ந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெயினான அனட்டாமி, ஹிஸ்டாலஜி, ஃபிசியாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட் நடக்கும்போது உங்களுக்கு வந்து குரூப் வைஸாக கிளாஸ் நடக்கும். ஓகே.
தென் ம். ஸ்டூடண்ட்ஸ் வந்து பொதுவா அவங்கவங்க ஸ்டேட் பசங்க இருக்காங்களான்னு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து கேட்டுப்பாங்க. அங்க ஏதாச்சும் மலையாளி ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? அங்க யாராச்சும் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்களா? அந்த மாரி. ஸோ பயப்படாதீங்க. இங்க எல்லாமே வந்து ஃப்ரெண்டா தான் வந்து உங்களுக்கு உங்களோட பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பயப்படாம ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சைடு வந்து கண்டிப்பா இங்க வந்து உங்களுக்கு ஒரு சீனியர்ஸ் இருப்பாங்க. ம். ஓகே. நீங்க கிளாஸ் ரூம் டூரும் வந்து பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ கிளாஸ் ரூம் தெளிவா நான் எடுக்கல. பிகாஸ் என்கிட்ட இருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து வெர்டிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால, இதில ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் மொக்கையா தெரியுதுனால நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மெடிக்கல் டூர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா மேலோட்டமா தான் வந்து காமிச்சிருப்பேன். நான் மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து ரீல்ல வந்து ஆட் பண்றேன். டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸுமே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. நோ ப்ராப்ளம். யாருமே உங்கள வந்து திட்டவோ, அடிக்கவோ அந்த மாரி எதுவுமே கிடையாது. ரொம்ப நார்மலா நடந்துப்பாங்க. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹோம் ஒர்க் அண்ட் அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி ஹோம் ஒர்க்கும் நீங்க பக்காவா முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மார்க்கே கிடைக்கும். ஸோ இந்த அட்டெண்டன்ஸு, அப்புறம் ஹோம் ஒர்க்கு, கிளாஸ்ல நடக்கிற குட்டி குட்டி டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து உங்களுடைய எக்ஸாம் மார்க்கோட ஆட் ஆகும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் பேரியர். அஃப்கோர்ஸ் நீங்க ஸ்டார்ட்டிங்ல இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு ரஷ்யன் தெரியாம ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆ பட் நீங்க ஒரு பேசிக் கொஞ்சம் வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸ்ல கண்டிப்பா கத்துப்பீங்க. உங்களுக்கு மெஃபிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு ரஷ்யன் லாங்குவேஜ் கோச்சிங்கும் நடக்கும். அது இல்லாம தனியா மெஃபி என்ன பண்றாங்கன்னா, எங்க பக்கத்து டார்ம்ல 4த் டார்ம்ல உங்களுக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே ரஷ்யன் லாங்குவேஜ் கிளப்ன்னு சொல்லிட்டு தனியாவும் நடத்துறாங்க. ஸோ அத பத்தி ஒரு வீடியோ கூட நான் அப்புறமா கண்டிப்பா மேக் பண்றேன். ஸோ அந்த கிளப்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்லன்னா அங்க இருக்கிற பீப்பிள்ஸ் கிட்ட நீங்க ரஷ்யன்ல கம்யூனிகேட் பண்ணலாம். அண்ட் அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ரஷ்யன் சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ நீங்க உங்க லாங்குவேஜ இப்படியும் டெவலப் பண்ணலாம். அண்ட் லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோலயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிளினிக்கல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் அட்டாச் பண்றேன். ஸோ லாங்குவேஜ் தெரியாம இருந்தா ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வந்த உடனே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் வரப்போற ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இங்க லைசென்ஸ் வாங்கியிருக்கணும். ரஷ்யால 6 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு, ரஷ்யால நீங்க மெடிக்கல் லைசென்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு வாங்குனா தான், இந்தியாவுக்கு போனாலும் உங்களால எஃப்எம்ஜி குடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டெல்லாம் நீங்க 6 வருஷம் படிச்சுட்டு, டிகிரி வாங்கிட்டு, இந்தியாவுக்கு போயிட்டு எஃப்எம்ஜி எக்ஸாம் குடுத்துட்டு, அங்க லைசென்ஸ் வாங்குற மாரி இருந்துச்சு. இப்போ எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 6 வருஷம் ரஷ்யால படிச்சுட்டு, அந்த 6 வருஷத்துல உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கவர் ஆயிடும். அதுவும் முடிச்சுட்டு, ரஷ்யால நீங்க வந்து காஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு அட்டெண்ட் பண்ணணும். ஸோ காஸ் எக்ஸாம் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 6த் இயர் வரைக்கும் நடந்த எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த காஸ் எக்ஸாம் வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ்க்கான எக்ஸாம் மாரி. இத நீங்க குடுத்துட்டு இந்தியாவுக்கு போயிட்டு எஃப்எம்ஜி குடுக்குற மாரி இருந்துச்சு. இப்ப எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, ஆ 6 இயர்ஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ் வித் இன்டர்ன்ஷிப். அது இல்லாம நீங்க இந்த காஸ் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். காஸ் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல தான் நடக்கும். அண்ட் உங்களுக்கு இதில என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா வீடியோ மேக் பண்றேன். இத பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த காஸ் எக்ஸாம் இல்லாம நீங்க இங்கேயும் வந்து லைசென்ஸ் வாங்கணும். ரஷ்யால மெடிக்கல் பிராக்டிஸ் பண்றதுக்கு லைசென்ஸ் வாங்கணும். அந்த லைசென்ஸ்க்கு நீங்க ஒரு எக்ஸாம் குடுக்கணும். அந்த எக்ஸாம் உடைய பேரு அக்ரெடிடேஷன். இந்த அக்ரெடிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் லாங்குவேஜ்ல நடக்கும். அது நீங்க ரஷ்யன் லாங்குவேஜ்ல கிளியர் பண்ணா தான் உங்களால லைசென்ஸே வாங்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இது தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இத பத்தி சுத்தமா தெரியாது. அண்ட் நெறைய பேரு சொல்லவும் மாட்டாங்க. 6 இயர்ஸ் நீங்க இன்டர்ன்ஷிப்போட முடிக்கணும்.
அது இல்லாமல் காஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அக்ரெடிட்டேஷன் வந்து கொடுக்கணும். அது ரஷ்யன் லாங்குவேஜில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு எஃப்எம்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரூல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. மேபி இது ஃப்யூச்சரில் சேஞ்ச் கூட ஆகலாம். ஆனால் காஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கொடுக்கறது தான். இப்போ நாங்களும் கொடுக்கணும், எங்களுக்கு அடுத்த பேட்ச் இருக்கிற அவங்களும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அக்ரெடிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேட்சோட முடியுது. ஸோ நாங்கள் கொடுக்க தேவைதான். ஆனால் எங்களுக்கு அடுத்த வர பேட்ச் வந்து அக்ரெடிட்டேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே லைசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா போகிற மாதிரி இப்போதைக்கு ரூல் இருக்குது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். பட் கரண்ட்டாக இருக்கிற ரூல் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். தென் ஹாஸ்பிட்டல் டைஅப்ஸ் இருக்கா? ஸோ இதையும் நான் ஆட் பண்ணனா வீடியோ வந்து கண்டிப்பாக 2 ஹவர் கிட்ட போயிடும் போல. பட் கண்டிப்பாக ஆட் பண்ணி தானே ஆகணும். பண்ணிடுறேன். நீங்களும் பாருங்கள். ஓகே. ஸோ மெஃபி அவங்க எல்லா ஹாஸ்பிட்டல் டைஅப்ஸும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட் இயர் அப்போ பார்த்தீங்கன்னா ஹர்சன் மாஸ்கோ ஆன்காலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவீங்க. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலும் கூட. அண்ட் ஆன்காலஜிக்கு ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு நல்ல ரேங்கிங் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டும் கூட. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து செகண்ட் இயர் அப்போது போவீங்க. அண்ட் அப்போவே வந்து உங்களுக்கு சைக்கிளிக் ஃபார்மில் இன்டர்ன்ஷிப் வந்து ரொட்டேஷனை தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கேட்டு கூட அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். அண்ட் ஃபஸ்ட் இயர் அப்போ போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயர் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மெஃபி யூனிவர்சிட்டி தான் இருக்கிற செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு நர்சிங்க்கான ஸ்டிமுலேட்டர் சென்டர் வந்து இருக்குது. அங்கே நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துப்பீங்க. அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ளஸ் கிளினிக்கல் நாலேஜ் எல்லாமே வந்து அந்த மாடியூல்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ தியரியாகவும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் அப்போது நீங்கள் இங்கே வருவீங்க. அண்ட் 1 செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டோமோடிடோ பைனிட்ஸா. இது வந்து மாஸ்கோவில் தான். நீங்கள் இது பார்க்குறது வந்து மாஸ்கோவில் இருக்குது. பட் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மாஸ்கோ ரீஜியனில் இருக்குது. நம்ம ஹாஸ்டல்லேருந்து நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும். ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸும் அண்ட் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து பஸ்ஸுக்காக இருக்கும். பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து மாஸ்கோ ரீஜியனில் இருக்குது. தென் வேறு என்னன்னா பாலிகிளினிக் நம்பர் 3. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து டோமோடிடோ வந்து 4th and 5th இயர் போவீங்க. ஹர்சன் வந்து செகண்ட் இயர் போவீங்க. அண்ட் தேர்ட் இயர் அப்போது இந்த பாலிகிளினிக் 3ன்னு சொல்லிட்டு மாஸ்கோக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய சூப்பரான பாலிகிளினிக்கே போவீங்க. அண்ட் உங்களுக்கு நான் ஃபோட்டோ காட்டவே இல்லை. இது டோமோடிடோ பைனிட்ஸா. இன்னும் ஃபுல் வியூ இதில் தெரியுதா? அண்ட் ஹர்சன் வந்து ரொம்ப பெருசு. இதுலேயும் ஃபுல் வியூ கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிகிளினிக் 3. நீங்களே கூட கூகுளில் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் நம்பர் 85. இது வந்து எங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன். எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஹாஸ்டல் இங்கே இருக்கு. ஓகேவா? அண்ட் பைனிட்ஸ் 85 இங்கே இருக்குது. சேம் ஸ்ட்ரீட்டில் இந்த பக்கம் இருக்குது. இதுதான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல். அண்ட் நம்மளுடைய மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே இருக்குது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து தேர்ட் இயர் அப்போது கிளாஸ் நடக்கும். அண்ட் இது ஒரு ஆன்காலஜி சென்டர். இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்து 5th இயரில் கிளாஸஸ் நடக்கும். அண்டு நெக்ஸ்ட் இயரில் எங்களுக்கு வந்து பாட்கின் ஹாஸ்பிட்டல்லையும் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெஃபியோடைய டைஅப் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஸோ 1 2 3 4
5, 6. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு வந்து 6 யூனிவர்சிட்டி டைப்ஸ் இருக்கிறது தெரியும். அண்ட் ஃப்யூச்சரில் 6th இயர் அப்போது எக்ஸ்ட்ரா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம். அது எனக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதையும் நான் வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் இப்போது மெஃபியோடைய டைப் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மெஃபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் நர்சிங் ட்ரைனிங் இருக்கும். அண்ட் செகண்ட் இயரில் சம்மர் வெக்கேஷன் வந்து ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் போவீங்க. தேர்ட் இயரும் போவீங்க. அண்ட் ஆல்சோ ஃபோர்த் இயர்லேருந்து முக்கால்வாசி கிளாஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் தான் நடக்கும். நீங்கள் சம்மர் வெக்கேஷன் அப்போவும் ஹாஸ்பிட்டல்ஸ் போவீங்க. தென் உங்களுக்கு கிளாஸ் டைம் அப்போவும் நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளினிக்கல் ஏரியா சப்ஜெக்ட்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு பேஷண்ட்ஸ் பார்க்க நிறைய சான்ஸ் இருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சில டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு பேஷண்ட்ஸ் பார்க்கலாம் கூப்பிட்டு போய் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பாண்டிங்கும் அந்த டீச்சரோடைய ப்ரொஃபஸரோடைய பாண்டிங்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பொறுத்து தான் அவங்களும் உங்களுக்கு வந்து எஃபர்ட் எல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே எல்லா ப்ரொஃபஸர்ஸ் கிட்டேயும் நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருங்க. அண்ட் ஒரு நல்ல பாண்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது என்னுடைய டிப். தென் இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து என்எம்சி ரூல் படி 1 இயர் நம்ம போயே ஆகணும், 12 months. அண்ட் மெஃபியும் வந்து அது ஃபாலோ பண்ணுறாங்க. தென் வேறு என்னென்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சம்மர் வெக்கேஷன் அப்போவும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். டியூரேஷன் 6 years அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் மீடியம் கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷ் தான். ஆனால் இந்த கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ரஷ்யன் லாங்குவேஜ் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அதனால நீங்கள் லாங்குவேஜும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஹாஸ்பிட்டல் ரொட்டேஷன் பற்றி, கிளினிக்கல் ரொட்டேஷன் பற்றி தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்குன்னு சொன்னாலும் அது கண்டிப்பாக போயிட்டு ஒன்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு லாங்குவேஜோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். லைப்ரரி இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ மெஃபியை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி வந்து கிடையாது. ஃபிசிக்கல் லைப்ரரி கிடையாது. பட் எலக்ட்ரானிக் லைப்ரரி உண்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப் சிஸ்டம்ஸில் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அது போட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய புக்ஸ் என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது வந்து இந்தியாவிலேருந்து அப்போ புக்கு கொண்டு வந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. எல்லாருமே வந்து சிஸ்டமில் தான் வந்து லேப்டாப்பில் தான் வந்து டவுன்லோட் பண்ணி படிப்பாங்க. ஸோ எங்களுடைய ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக போயிடுச்சு. ஆனால் அதுதான் வந்து பெஸ்ட்டும் கூட. எதுக்குன்னு வந்து நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் வேறு வீடியோவில். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து நான் மேக்ஸிமம் வேறு டாபிக் எல்லாம் கவர் பண்ணுறேன். இன்னும் வந்து தனித்தனி வீடியோ எந்த சப் டாப்பிக்கில் மேக் பண்ணலான்னு இருக்குன்னா எக்ஸாம்ஸ், இந்த காஸ் எக்ஸாம்னா என்ன அதை பற்றி தனியாக மேக் பண்ணுறேன். அக்ரெடிட்டேஷன் பற்றியும் தனியாக மேக் பண்ணுறேன். தென் பிஜி இன் ரஷ்யா, மெடிக்கல் பிஜி இன் ரஷ்யா பற்றியும் தனியாக மேக் பண்ணுவேன். அப்புறம் ரஷ்யாவில் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் என்ன, ஐ மீன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் எப்படி நடக்கும், அந்த மாதிரி தனியாகவும் மென்ஷன் பண்ணுவேன் உங்களுக்கு. தென் எக்ஸ்பென்ஸ் கூட நான் வந்து அடுத்த வீடியோவே மேக் பண்ணுறேன். ஹாஸ்டல் டூர் ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் போட்டேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்புறமா போடுறேன். ஐயோ! இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நான் பாதிக்கு மேலே கவர் பண்ணலாம். ஆனால் எனக்கு 1 ஹவருக்கு மேலே இருக்க வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பாக தோணுது. ஸோ நான் பார்ட் 2ல் தான் இதெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். மறுபடியும் உட்காடுறேன் பார்ட் 2 பண்ணேன். பட் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது, எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன்னா நான் வந்து பார்ட் 2க்கு போகலாம் அப்படின்னு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ ஐ ஹோப் நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணி எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி. யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பார்ட் 2ல மேபி மீட் பண்ணுவோம் நீங்கள் நினச்சா. தேங்க்யூ. பை பாய். See you in next video.